நேரில் இன்னைக்கு கேப்டனை பற்றி பேசணும்னு ஓடி வந்திருக்கேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆள், தங்கமான ஆள். சத்தியமாக சொல்கிறேன், 1984 தமிழ் இலங்கை தமிழ் மக்களெல்லாம் கொன்று குவிக்கும் பொழுது முதலாக பனகல் பார்க்கிலே உண்ணாவிரதம் இருந்த ஒரே நடிகன் இவரே. அவருக்கு அப்புறம் தான் மற்றவங்கள்லாம். ஆரம்ப காலத்தில் ரொம்ப எப்படியோ அவமானங்கள், பலவிதமான அவமானங்களை அவர் தாங்கினார். அந்த அவமானம் எனக்கு ஏற்பட்டிருந்தால் போயா இந்த துறையே வேண்டான்னு ஓடி இருப்பேன். இல்லை, கடைசி வரைக்கும் போராடி பெரிய லெவலுக்கு வந்தார். வந்ததுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் அட்டன் பண்ணுவார். ராத்திரி 2 மணிக்கு மேலே வந்து படுக்க வருவார் ஏசி ரூமில். பார்த்தா அவருடைய நண்பர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. யாரும் எழுப்ப மாட்டார். வாசலில் போய் தலானி இல்லை, படுக்கை இல்லை, தன் கையை தலானியாக வச்சு படுத்து தூங்குவார். கேப்டன் அப்படியே உன்னிப்பாக பார்க்குறது, இதெல்லாம் எப்படிடா இவனுக்கு தெரியும் அப்படின்னு. உலகத்துக்கே தெரியும் சத்தியமா. ஏன்னா நான் ராஜாபாதர் தெருவில் அடிக்கடி போயிருக்கேன். இவர் அப்படி படுத்திருக்கிறத பார்த்த உடனே மற்ற ஐயா மன்னிச்சுங்க, ஏன் இப்படி படுத்தீங்க? யோ போயா, இப்படி தான் என் லைஃபே நான் ஆரம்பித்தேன் அப்படின்னு தன் ஆரம்பத்தை மறக்காத ஒரு மாபெரும் மனிதர் கேப்டன். இதையெல்லாம் பார்த்து உருகித்தான் இந்த கூட்டத்தில் எப்படியாவது அவரை பற்றி 4 வார்த்தை நான் பேசியே ஆகணும் என்று வந்திருக்கிறேன். எப்பவுமே அவர் நடந்து வந்தாலே, அவர் ஸ்லோவாக நடந்து வந்து யாரும் பார்க்க முடியாது. புலி மாதிரி தான் வருவார், கட 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 தான் வருவார். பாபா படம் ஷூட்டிங், நான் சொல்லுவது அனைத்துமே நடந்த விஷயங்கள். பாபா படம் ஷூட்டிங் நடக்குது. நாங்கள்லாம் சிவாஜி கார்டனில் உட்காந்துருக்கோம். கார் வருது, இறங்கி ஒருத்தர் வர்றாரு, யாரோ அடிக்க வர்ற மாதிரியே வர்றாரு. ரஜினி பயந்துட்டாரு. யார் யார்? சத்தியமா நடந்ததுங்க. அவர் ஒரே கூட்டமா வராங்களா, எல்லாம் ஒயிட் அம்பாசிடர் வரிசையா வருதா. என்னது என்னது? இவரை பார்த்த உடனே தான் அவரு வாங்க, இவரும் வாங்க, சிங்கப்பூர் மலேசியா போறோம் நடிகர் சங்கம், நீங்க வரீங்க, கமல் வரேன்ட்டு வரேன். அவர் ஒரு தடவை தான் வாங்க சொன்னாரு, அவர் 100 தடவை வரேன்ட்டார். போனாரு, லாபம் கொண்டு வந்தார், கடனை அடைத்தார். சும்மா அவருடைய கலை பயணமாக இருந்தாலும் சரி, அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி, எதுவும் சும்மா இல்லை. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகிறவர் அல்ல. கேப்டன் இறக்கி விட்டா கடன் எல்லாம் அடைச்சிருவாருன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே சொல்ல வரீங்க? ஆமா. ஆக எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நான் அடித்து திருப்பி 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 சொல்லுவதெல்லாம் ஒன்றுதான், நமக்கு கிடைத்த கலை பொக்கிஷம் அவர். அவர் முகத்தில் 2 பாவங்கள் வரும். ஒன்று மகிழ்ச்சியான பாவம், இன்னும் ஒன்று வருத்தமான பாவம். எப்போ வருத்தமாக ஷூட்டிங் போவார்னா, இந்த லவ் சீன், குடும்ப சீன், குடும்ப சீன்லாம் வந்தால் முகம் உம்முன்னு வச்சுப்பாரு. இதுவே ஃபைட் சீன் இருக்கட்டும், அவர்தான் கேப்டன். அந்த ஃபைட் சீன் வந்தா அவர் வருவார் பாரு. நான் ஒரு படம் எடுத்தேன், என் பையனை ஹீரோவை போட்டு. அவன் ஏதோ ஒரு ஸ்டண்ட் சீன் பண்ணான். கொஞ்ச நேரம் கையத்தை இந்த பக்கம் கட்டி என்னமோ தூக்கினாங்க. ஒரு 10 நிமிஷம் தான். நேராக ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட போனான், ஐயா முடியல, வேற ஏதாவது வழி பண்ணுங்களேன்னா. ஒரு 10 நிமிஷம் ஒன்றால் இருக்க முடியல. கேப்டன் விஜயகாந்தை பார்த்துருக்கியா? காலம்பரை போட்ட கட்ட சாயந்தரம் வரைக்கும் அவுக்க மாட்டார். அவருக்கு டூப்பு கிடையாது. வாழ்க்கையிலையும் டூப் இல்லை, நடிப்பிலையும் டூப் இல்லை. எல்லோரும் கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முதல்ல கட்டளை. இருந்தாலும் நல்ல விஷயங்களை பேசும்போது, நல்லவர்களை பற்றி பேசும் பொழுது குறைந்த நேரம் எடுத்துக்கொண்டு விட்டால்
அது நாட்டுக்கே ஆபத்து. நல்லவர்களை பற்றி நிறைய நேரம் பேசணும், நல்லவர்களை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணும். அப்பத்தான் அந்த நாடு முன்னேறும் என்று இந்த டெல்லி உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறது. வணக்கம். நன்றி.